தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களில் குரல் ஒடுக்கப்படும் ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 800 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை பிஜேபி அரசு குறைக்க முயற்சிக்கிறது. சீமான் குற்றச்சாட்டு. ஹார்முஸ் நீரிணையை கடந்து இந்தியா வந்தடைந்த முதல் கப்பல் ஜக் விக்ரம் 20,400 மெட்ரிக் டன் எல்பிஜிகளை ஏற்றி வந்தது. பாஜகவினர் முகமூடி அணிந்து கொண்டு அரசியல் அமைப்பு சட்டத்தை அழிக்க துடிக்கிறார்கள். திருமாவளவன் பேச்சு. விரிவான செய்திகள். முன்னாள் நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அரசியல் சாசன வரைவு திருத்த சட்டம் பற்றி நான் கடந்த ஒரு வாரமாக சொல்லி வரும் அச்சம் இன்று நிரூபணமாகியிருக்கிறது. லோக்சபாவில் தமிழகத்தின் எண்ணிக்கை தற்பொழுது 39, இது 58 உயரும் என்று சொன்னார்கள். இது வெறும் மாயை என்று நான் சொன்னேன். தொகுதி மறுவரையறை செய்யும் போது 58 என்பது 46 குறையும். அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தின் தற்போது எண்ணிக்கை 80, இது முதலில் 120 உயரும். தொகுதி மறுவரையறைக்கு பின் 140 மேலும் உயரும். லோக்சபாவில் தென் மாநிலங்களின் குரல் அழுத்தப்படும், ஒடுக்கப்படும். அரசியல் சாசன வரைவு திருத்த சட்டத்தை ஒற்றுமையாக எதிர்த்து தோற்கடிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். தங்கம் விலை ஒரு நாள் ஏறும் மறுநாள் இறங்குவதுமான நிலையில் இருந்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 800 உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 1,14,560 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் கிராமுக்கு ரூபாய் 100 உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 14,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 10 உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 275, கிலோவுக்கு ரூபாய் 10,000 உயர்ந்து 1 கிலோ ரூபாய் 2,75,000 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரு எம்பி தேவை என்கிற போது மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகளை முடிவு செய்யக்கூடாது என தெரிவித்த அவர், மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்கவும் தொகுதி மறுசீரமைப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றார். பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கினாலும் ஆண்களுக்கான எண்ணிக்கை குறையக்கூடாது என்பது ஆணாதிக்க சிந்தனை. தொகுதிகளை அதிகரித்தால்தான் பெண்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம் என்பது என்ன மாதிரியான மனநிலை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். முதல்வர், துணை முதல்வர், பாஜக நிர்வாகிகள் போட்டியிடும் தொகுதிகளுக்கு பிரச்சாரம் செய்ய செல்லாத விஜய் காரைக்குடி தொகுதிக்கு மட்டுமே செல்கிறார். விஜய்க்கு போட்டி யாருடன்? அவர் பேசும்போது தாவிக திமுக இடையே போட்டி என்று கூறும்போது எடப்பாடி தொகுதியில் தாவிக ஏன் போட்டி போடவில்லை என்று கேள்வி எழுப்பிய சீமான், நான் காரைக்குடிக்கான ஆள் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் குடிக்கான ஆள் என சீமான் கூறினார். ஹார்முஸ் நீரிணையை 20,400 மெட்ரிக் டன் எல்பிஜிகளை ஏற்றி வந்த இந்திய கப்பலான ஜக் விக்ரம் செவ்வாய்க்கிழமை குஜராத்தின் காண்ட்லா துறைமுகத்தை வந்தடைந்தது. அந்த கப்பல் செவ்வாய்க்கிழமை இரவு தாமதமாக காட்லாண்ட் துறைமுகத்தில் நங்கூரமிட்டது. சரக்குகளை இறக்கும் பணி விரைவில் தொடங்கும். மேலும் இது நாட்டின் எல்பிஜி விநியோகத்தை வலுப்படுத்தும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2 வார தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு பிறகு ஏப்ரல் 11ஆம் தேதி ஹார்முஸ் நீரிணையை கடந்து இந்தியா வந்தடைந்த முதல் கப்பலாக ஜக் விக்ரம் உள்ளது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க இடையேயான போர் கடந்த மாதம் இறுதியில் தொடங்கியது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தொடர்ந்த தாக்குதல்களால் உலகளவில் எண்ணெய் வழி போக்குவரத்து முக்கிய வழித்தடமான ஹார்முஸ் நீரிணையை ஈரான் முடக்கியது. இதனால் உலகின் பல நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சில நாடுகளின் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஹார்முஸ் நீரிணையை பயன்படுத்த குறிப்பிட்ட நாடுகளுக்கு மட்டும் ஈரான் அனுமதி அளித்திருந்தது. அதில் இந்தியாவும் ஒன்றாகும். அதன் பிறகு ஒவ்வொரு கப்பலாக இந்தியா நோக்கி வந்து கொண்டிருந்தாலும் வழக்கம் போல அல்லாமல் கப்பல்களின் எண்ணிக்கை குறைந்த அளவில் காணப்பட்டன. ஈரான், அமெரிக்கா இடையே பாகிஸ்தானில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை எந்தவித முடிவையும் எட்டாமல் தோல்வியடைந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான முயற்சிகளை பாகிஸ்தான் அரசு எடுத்து வரும் நிலையில் ஹார்முஸ் நீரிணை மீதான முற்றுகையை தொடங்கியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்த நிலையில் நாட்டின் மொத்த தேவைக்கான கச்சா எண்ணெய் பயன்பாட்டில் ஏறக்குறைய 90% வளைகுடா நாடுகளில் இருந்து இந்தியா இறக்குமதி செய்து வருவது குறிப்பிடத்தக்கது.
கும்மிடிப்பூண்டி பகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கோவிந்தராஜனை ஆதரித்து திருமாவளவன் பெரியபாளையம் பஜாரில் வாக்கு சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், பாஜகவினர் முகமூடி அணிந்து கொண்டு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை அழிக்க துடிக்கிறார்கள் என்றார். ஒரு காலத்தில் புதுவையில் அதிமுக 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட்டது. ஆனால் இப்போது பாஜக 10 தொகுதிகளிலும், அதிமுக 2 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிடுகிறது. இதன் மூலம் புதுச்சேரியில் அதிமுக வலுவிழந்து பாஜக வளர்ந்துள்ளது தெளிவாகிறது என்று கூறினார். தமிழ்நாட்டில் தம்முடைய வலதுசாரி அரசியலை வலுப்பெற செய்வதற்கு சங் பரிவார்கள் தீவிரமாக முயற்சித்து அதிமுகவோடு கைகோர்த்து தமிழகத்திற்குள் வருகிறார்கள். பாமக அன்புமணியோடு கைகோர்த்து வருகிறார்கள். ஆனால் இவர்கள் சராசரி அரசியல்வாதிகள் இல்ல. அம்பேத்கர் உருவாக்கி தந்துள்ள அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானவர்கள் என தெரிவித்தார். மு.க.ஸ்டாலின் ஆட்சி தொடர்ந்தால் தமிழகம் தமிழர் பண்பாடு பாதுகாப்பாக இருக்கும் என்ற அவர், திருவள்ளூர், பெரியார் பாதுகாப்பாக இருப்பார்கள். ஆனால் இங்கு அதிமுக, பாஜக கட்சிகள் வலிமை பெற்றால் பெரியார் அரசியலை அவர்கள் வீழ்த்துவார்கள். தமிழ்நாட்டில் பெரியார் அரசியலை வீழ்த்தினால் அது அம்பேத்கரை வீழ்த்தியதாக பொருள் என்றும் திருமாவளவன் எச்சரித்தார். பாஜகவை தனித்து எதிர்க்கும் வலிமை இல்லாததாலே தங்கள் கட்சி திமுகவுடன் தொடர்ந்து கைகோர்த்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் ஒரு காலத்தில் பாஜக ஒன்றுமே இல்லை என்ற நிலை இருந்தது. ஆனால் அதிமுகவால் இப்போது 11% வாக்குள்ள கட்சியாக மாறியுள்ளது. பொதுவாக கூட்டணி கட்சிகளுக்கு துரோகம் இழைப்பது என்பது பாஜகவிற்கு கைவந்த கலை என்றும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தற்போது அதிமுக 2வது இடத்தில் இருப்பது பாஜகவின் கண்களை உறுத்துகிறது. எனவே இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகவின் எதிர்காலம் கேள்விக்குறியாக போகிறது என்று திருமாவளவன் பேசினார்.